பணித்துளிகள் செப்டம்பர் 16, 2025. இன்றைய தியானத்துக்கான தலைப்பு துரிதமாய் செயல்படும் புத்தி. இன்றைய தியான வசனம் சங்கீதம் 147:5. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. வடக்கு இத்தாலியில் உள்ள நேட்டிசன் ஆற்றின் நடுவுல கூழாங்கற்களால அமைந்திருந்த மிகச்சிறிய தீவுல வாலிப நண்பர்கள் 3 விளையாடி கொண்டிருந்தனர். அந்நாட்கள்ல பெய்திருந்த கனமழையின் நிமித்தம் அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் காற்றாட்டு வெள்ளமாக வந்து அம்மூவரையும் வாரிக்கொண்டு போனது. 3 நாட்கள் தேடலுக்கு பின்பு அவர்களின் சடலத்தை கண்டெடுத்தனர். அவ்விடத்தின் மேயர் தனது பேட்டியில தண்ணீர் அவர்களை சுற்றிலும் வளைத்தது, ஆனா ஆழமில்லாமல் இருந்தது. அவர்கள் நினைத்திருந்தா நீந்தி கரையேறி இருக்கலாம். ஒருவேளை நீந்தும் போது தங்களுடைய ஆடை நனைந்து விடும்னு நினைத்து நின்று கொண்டிருக்கலாம். அதன் பிறகு தண்ணீர் பிரவாகித்து வந்து அவங்கள மூழ்கடித்திருக்கோம் என்று கூறினார். நம்மை சூழ்ந்திருக்கும் ஆபத்தை உணர்ந்து கொண்டு உடனே தப்பித்துக் கொள்ளும் ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அந்த ஞானத்தை தேவன் ஒருவரே கொடுக்க முடியும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமா இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்று யோசுவா 1:7 கூறப்பட்டுள்ளது. வாலிபர்கள் ஞானமில்லாமல் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து தங்கள் எதிர்காலத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். பெற்றோரை விட நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் அளவுக்கு மீறின பாசம் காட்டுவது, சினிமா நடிகர்களின் மீது நேசம் வைப்பது என பல இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். தனது நண்பர்களோடு நடனமாடி முகநூலில் போட்ட பதிவை 7 வருடங்களுக்கு பிறகு பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை பார்த்துவிட்டு இந்த பெண் வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். இத்தனைக்கும் அந்த பெண்ணோ ஆலயத்தின் நற்சாட்சி பெற்ற ஒழுக்கமுள்ள ஒரு மகளாய் இருந்தாள். திருமணத்திற்கு பிறகும் ஒரு ஆண் பெண் சிநேகிதியோடும் ஒரு பெண் ஆண் சிநேகிதர்களோடும் பல மணி நேரங்கள் சம்பாஷித்தும் அவர்களோடு வெளியே செல்வது போன்றவை குடும்பத்தை பிரிக்கின்றது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடிகளை எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். யோசுவா 1:8. தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.